நில்றா. இன்னொரு தடவை இந்த பக்கம் நீ வந்த அப்புறம் உனக்கும் அந்த எலும்பு கொட்டுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். ஷூட் சுடுங்க. டிபார்ட்மெண்ட்டில் உங்களை பற்றி ரொம்ப உயர்வாகவும் பெருமையாகவும் பேசுவாங்க. ஆனால் இப்போ தெரியுது அது நீங்களாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் வெட்கப்படணும் சார். குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு கோலத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எடுத்த கேஸை மொத்தமாக முடிக்காமல் உங்கள் குடும்பம் போயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பாதியில் விட்டுட்டு போகிறது எந்த வகையில் சார் நியாயம்? ஆ, பேரும் கூட தெரியாத அந்த குடும்பத்துக்கு யார் சார் நியாயம் வாங்கி தர போறா? பாவம் சார், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பொண்ணு புதைச்சிருக்காங்க. அந்த கோவத்தில் தான் சார் நான் அந்த கேஸையை கையில் எடுத்தேன். ஆனா உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இல்ல? போங்க சார், போயங்க மறுபடியும் குடிச்சிட்டு மட்டையாகுங்க. இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன். சார் கொஞ்சம் அங்கே பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. சார் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் ஓப்பன் பண்ண கேஸ் ஃபைல்ஸை முடித்தா தான் நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் எல்லா கேஸும் அப்படி அமையறதில்ல. சில கேஸுங்க பிசாசு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அலக்கழிக்கும். இந்த கேஸ் மாதிரி. அப்போது எமர்ஜென்சி பீரியட், நாடே இருளில் மூழ்கி இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா மாதிரி. உங்களுக்கு தெரியாததில்லை சார். அன்னைக்கு நான் கூட உன்ன மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு நின்றுட்டு இருந்தேன். இந்த கேஸ் என்ன உடம்பு மாதிரி பிடிச்சிட்டு இருந்துச்சு. சுரேஷை தேடாத இடம் இல்லை. சார் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு எதனால சார் தோணுச்சு உங்களுக்கு? யூ நோ வெரி வெல். நம்ம ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யார் மேலே ஏதாவது சந்தேகம் வந்தா அவங்க பண்ணுற எல்லாமே தப்பாக தெரியும். I did the same mistake. I shouldn't have. என்ன சார் சொல்றீங்க? அப்போ சுரேஷ் எந்த தப்பும் பண்ணலையா? என்னோட யூகப்படி சுரேஷ் நிரபராதி. அப்போ இருந்த சூழ்நிலை, கிடைச்ச தடயங்களை வச்சு சுரேஷ் தான் சம்பத்தை கொண்டான்னு நம்ப வேண்டியதாக போச்சு. பட் த ட்ரூத் மேபி சம்பத்தை அவன் கொண்டானோ அவன் தான் சுரேஷையும் கொண்டு இருக்கணும். பாவம், சுரேஷ் தப்பிச்சு ஓடலை. அவனையும் அவன் குடும்பத்தையும் உண்மையோடு சேர்த்திக்க புதைச்சிருக்காங்க. அன்னைக்கு எனக்கு கிடைச்ச எவிடன்ஸஸை வச்சு இவ்வளோதான் என்னால் கணிக்க முடிஞ்சது. அப்போ அந்த புதையெல்லாம் திருடிட்டு ஓடினது வேற யாரும் நீங்களும் நினைக்கிறீங்க? எஸ். அப்படி புதுசாக கிடைச்ச எவிடன்ஸ் என்ன சார்? அந்த கேஸ் ஃபைல்ஸ் எங்கே இருக்கு? அது புதுசாக கிடைச்ச எவிடன்ஸ் இல்லை. நம்ம ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம கண்ணு நம்மளை சுற்றி நடக்கிற பொய்ங்களுக்கு குருடாயிடணும். உண்மை மேலே மட்டும்தான் நம்ம பார்வை இருக்கணும். உண்மை மாதிரி தெரிகிற பொய் மேலே இல்லை. அன்னைக்கு சுரேஷோட வீட்டை சோதனை பண்ணும்போது ரத்தக்கரை படிஞ்ச ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடைச்சது. ஆனால் அதில் டாக்டரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அவரை எங்களால் ரீச் பண்ண முடியல. ஒரு பேப்பரில் இருக்க கையெழுத்தை வச்சு அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? சுரேஷ் காணாமல் போய் 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேற ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதே கையெழுத்தோட வேற ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை நான் பார்த்தேன். அதில் தான் அந்த டாக்டரோட அட்ரஸ் எனக்கு கிடைச்சது. நாம் நினைக்கிற மாதிரி சுரேஷ் இன்னைக்கு சம்பத்தை கொல்லலை. அவர் வேற யாரையோ காப்பாற்றியிருக்காரு. டாக்டர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் உடனே வாங்கிட்டு வாங்க. குட் கேர்ள்.
சார் இதெல்லாம் பண்ணுறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். புதையல் எடுத்தவன் தனித்தீவு வாங்கினானோ, அரசியல்வாதி ஆனானோ, அண்டர் கிரவுண்ட் ஆனானோ, இல்லை உயிரோடு இருக்கானான்னு கூட தெரியாது. அப்போ இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ போலீஸ் மேன் அனிமோ. நீ தானே டிராஃபிக்லேருந்து கிரைமுக்கு மாறணும்னு ஆசைப்படுற. இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க, கேஸை சால்வ் பண்ண. அவனுக்கு அந்த புதையல் கிடைச்ச மாதிரி உனக்கு அந்த கொலைகாரன் கிடைப்பான். ஆல் தி பெஸ்ட். ஹலோ சார், நான் தான். நம்ம கேஸுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான லீடு ஒன்று கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணலாமா சார்? சூப்பர். இப்போ மீஞ்சூருக்கு ஒரு பந்தோபஸ்துக்காக போயிட்டுருக்கேன். நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்வாதி, அப்பா எங்கேயாவது பார்த்தியா? ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்பா வீட்டில் இல்லையே. நேற்று ஆஃபீஸ் போனவர் இப்போ வரைக்கும் வரல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பட் ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் சில நேரத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். சமீபத்தில் அவர்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? வித்தியாசம்னு சொல்லணும்னா, நீங்கள் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மூலிமா ஏதோ ஒரு கவர் ஸ்டோரி கிடைச்சதுன்னு, அது நம்ம வாழ்க்கையே மாற்றி போட போகுதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நடிகை ரம்யா பற்றி ஏதோ துப்பு கிடைச்சதாகவும் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறதா சொன்னார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா கிட்ட மறுபடியும் அந்த பழைய எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ். அப்பா கால் பண்ணாருன்னா எனக்கு உடனே கூப்பிட சொல்லு. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஐயோ, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். பை. பாய். ஷேகர், மேடம். என் சார்ஜரை கொண்டு வா. ஓகே மேடம். ஹலோ மேம். யார் நீங்க? ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். ஷேகர். இல்லை மேம், நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்கியூஸ் மீ, கெட் அவுட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. இது வாடகை ட்ரெஸ்ஸும் கிடையாது. நான் சப் இன்ஸ்பெக்டர் சக்தி. ஒரு கேஸ் விஷயம் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். வெளியே வெயிட் பண்ணுறேன். சார் வாங்க, மேடம் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. எங்க சினிமாவில் எல்லாமே மேக் பிலீவ் தான். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டி ஜனங்களை நம்ப வைக்கிறது. ஆனால் உங்கள் ப்ரொஃபஷன் உண்மையை கூட நம்பாம சந்தேகப்படுறது. அதான் நீங்கள் ஒரிஜினல் போலீஸ்ன்னு தெரியாமல் பேசிட்டேன். கேளுங்க. மேம், லாக்அப் நியூஸ்னு ஒரு கமேன். மேடம், ஷார்ட் ரெடி. நடிச்சிட்டு வந்து நடிக்காம பதில் சொல்கிறேன். சார், மேடம் வர கொஞ்சம் லேட் ஆகுமா? உங்கள் நம்பரை இந்த மொபைலில் சேவ் பண்ணி கொடுங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க. இந்தாங்க சார். ஏய் பம்மா, வா 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 வா. இது எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. சரி, அந்த ஃபில்ம் ஹீரோயின் பேர் என்னன்னு சொன்னேன்? ரம்யா சார். ரம்யா? ஐ டோன்ட், நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேர் வரலையே. ரம்யாவுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறேன்? சார், அந்த எடிட்டர் குமார் இந்த கேஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த லீடை வச்சு தான் சார். சார், நீங்கள் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணது பர்சனல் ஃபைலில் தான் இருந்தால் அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? தேங்க்யூ சார். Eight o'clock. So punctual. எப்போ இப்படி தானா? இல்லை இந்த ரம்யாவை பார்க்கணுன்ற ஆசையா? நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்த விஷயம் நடந்தால் சரி. எல்லா விஷயமும் நடக்கும். Come in.
உங்களை யூனிஃபார்மில் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு சுரேஷ்ங்கிற பேர்ல யாரையாவது தெரியுமா? Shakti, the night is still young. Don't rush it. Let me get you a drink. ஃபோட்டோஸை ரொம்ப பார்க்காதீங்க. என்னையே டைரக்டாக பார்க்கலாமே. மிஸ்ஸஸ் சக்தி இருக்காங்களா? நோ. கேர்ள் ஃப்ரெண்ட்? நோ. Actually, I don't care. Cheers. உங்களுக்கு சுரேஷ்ங்கிறவர் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு. நைன்டீன் 77ல கூட Sexy color, no? அவங்க ஃபேமிலி கூட யாரோ மொத்தமா கொண்டு இருக்காங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? It's very hot. Do you want some ice? I can get you some ice. Just wait. கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் டோன்ட் ஸ்டாப், ஓகே? ஷோர் சார். யார் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரை மாதிரி பேச சொல்கிறேன். 1 செகண்ட். ஓகே ஃபைன். சார் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் சார், எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. எடுக்கலன்னு தெரிஞ்சு ஏன் ஃபோன் பண்ணுற? வெக்கமா இல்லை? வையா ஃபோனை. சார் ஃபோனை வச்சுறாங்க சார். இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்குது சார். கொஞ்சம் தயவுசெய்து கிளம்பி ஐநாக்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க சார். எவனாவது இழிச்சவன் இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லு. ஏற்கனவே நீ கொடுத்த ராங் நியூஸ்னால 2 வருஷம் எனக்கு வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சாங்க. ஒரு சங்காத்தமே வேணாம் தான் இருக்கேன். சார் கரெக்டு தான் சார். நான் போனதில் தப்பு பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை மீட் பண்ணு சார். மொத்த கதையும் சொல்கிறேன். ஏன் நைட் வீட்டு கூட போகாமல் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். கேட்டதுக்கப்புறம் வேணுமா வேணாமாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே, இதுதான் கடைசி. வரேன். சரி, தேங்க்ஸ் சார். நிறுத்துறா. பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவா பார்க்கல. அவனை நீ இன்னைக்கு செத்தடா. 2 days சார். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டாக்டர் 24 hours அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னார். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியுமா? டோன்ட் வரி. சொல்றது கேட்டாதானே வரதை வச்சு நிம்மதியா வாழலான்னு கேட்குறாரா? ஒரு பெரிய நியூஸ் சேனல்லேருந்து ஆஃபர் வந்தும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் நான் அவர் பக்கத்திலேயே இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ். வர கோவத்துக்கு அந்த ப்ரெஸ் பெட்ரோலத்தை கொளுத்தலாம் போல தோணுது. ஏய் சும்மா இரு. நீ தான் அவருக்கு அந்த ப்ரெஸ் ஆரம்பிக்கிறதுக்கே இன்ஸ்பிரேஷன். தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? எடுக்கிற எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருக்காரு. போதாத குறைக்கு அவர் பண்ற அந்த கவர் ஸ்டோரி பத்தி சொல்லவே. சாரி, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, டாக்டர் ஏதாவது சொன்னார்னா எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. ஓகே, டேக் கேர். அஜய், ஒரு பிரைட்னஸ் அனௌன்ஸ் பண்ணு. சாண்டி, கம்மியா நீ ஹோல்ட் பண்ணு. பிரபல நடிகை ரம்யா பத்தி 30 செகண்ட் கிளிப்பிங்ஸும் போட்டோஸும் உடனே ரெடி பண்ணுங்க. அபி, எலெக்ஷன் நியூஸை உடனே ஸ்க்ரானிக்கு மாத்துங்க. நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணுங்க. மும்மொழிகளில் முன்னணி நாயகியாக திகழ்ந்த பிரபல நடிகை ரம்யா
மர்ம நபர்களால் இன்று அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டார். திறமையான நடிப்பாலும் வசீகரிக்கும் அழகாலும் ஹீரோக்களுக்கு இணையாக ரசிகர் கூட்டத்தை 20 வருடங்களுக்கு மேலாக வைத்திருந்தவர் ரம்யா. கொலை செய்யப்பட்ட ரம்யாவின் புகைப்படங்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. கொலைகாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீஸ் இறங்கியுள்ள நிலையில் போலீஸ் கமிஷனர் நமக்கு அளித்த பேட்டி. இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சிசிடிவி ஒர்க் ஆகும். ஸோ கொலைகாரனை பற்றி எந்த குரூப்பும் இல்லை. இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். மேலும் உடனடி விவரங்களை தொடர்ந்து பாலிமர். அந்த நேரத்தில் ரம்யா வீட்டில் உனக்கு என்ன வேலை கேட்குறல சொல்லு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேற என்ன? இந்த தூண்டில் போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், சினிமா ஷூட்டிங் இல்லை. கொலை செய்யப்பட்டதில் ஒரு 10 வயசு பொண்ணும் இருக்கா. உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். குட் நைட் சார். நான் தான் வந்து உங்கள்கிட்ட மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதே மாரி உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் சார் என்னை கூப்பிடலாம். நானும் டிபார்ட்மெண்ட் ஆள் தான் சார், எங்கேயும் ஓடிட மாட்டேன். சரி நீ போ, நான் கால் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன உன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சாரி சார். ம். சார் ரஞ்சன் சார். யாரு சார்? நான் தான் சார், சக்தி. என்ன சக்தி இந்த நேரத்துல? சார் சுரேஷ் கேஸுக்கும் நடிகர் ரம்யாக்கும் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு சார். எதை வச்சு சொல்ற? சார் ரம்யா வீட்டுக்கு போயிருந்தப்போ இதே நெக்லஸை ரம்யா கழுத்துல போட்டு இந்த போட்டோ நான் பார்த்தேன் சார். சூப்பர். டுடே ஓகே சார். கேர்ஃபுல் சார். சார் வாங்க. சார் நான் சொன்ன ஃபோட்டோஸ் இதுதான். கழுத்தில் இருக்க நெக்லஸை பாருங்க, அப்படியே மேட்ச் ஆகுது. சார் நான் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறேன். சார் பொறுமையா. எனி க்ளூஸ் சக்தி? சார் இங்க வேற யாரோ இருக்காங்க. ஓ ஏய் நில்றா. ஏய் சார் சீக்கிரம் வாங்க. சார் போலீஸ். சக்தி பழைய வண்டி நினச்சிக்காத. ஆக்சிலேட்டர் அழுத்து.
என்ன சார் பண்றது? டைவர்ட் பண்ணு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஒரு சாண்டல் கலர் ஃபியட் கார் அண்ணா நகர் ரவுண்டர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஓவர். ரைட்ல போயா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், டிஎஸ்ஐ சக்தி ஹியர். சந்தேகத்துக்குரிய ஒரு பிளாக் கலர் ஹோண்டா சிவிக் கார் எக்மோர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஸ்பாட் பண்ணா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். சார், நீங்க சொன்ன பிளாக் கலர் ஹோண்டா சிவிக் கார் எக்மோர் சைல்ட் ஹாஸ்பிடல் கிட்ட போயிட்டு இருக்கு சார். ஓவர். ஸ்மார்ட் சக்தி. சார் வாங்க சார், உடனே போய் அவனை பிடிக்கும். No, 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 no. No. Are you mad? He's a criminal. சரி, அவன் ஜஸ்ட் சிம் கார்டு தான். அவனை இப்போ பிடிச்சிட்டா அவனை ஆப்ரேட் பண்ணுற டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அந்த சிம் கார்டுக்கு கால் வர வரைக்கும் லெட்ஸ் வெயிட். சார், அவன் மெக்கானிக் இருப்பான்னு நினைக்கிறேன் சார். டேய் 10-11 ஸ்பேனர் எத்தனா? ஓகே, யூ டேக் சம் ரெஸ்ட். இப்போ நான் அவனை வாட்ச் பண்ணுறேன். ஓகே சார். சார், அவன் கிளம்புறான். சக்தி சார், நான் இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் எல்லாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண ஏரியா சார். ஓ, சார் இவனை பார்த்தா வெறும் கார் மெக்கானிக் மாதிரி தெரியலையே சார். யா, சார் சார் அந்த பக்கம். சார் இங்க என்ன பண்றீங்க? மிஸ் ஆயிருப்பாரு, சீக்கிரம் வாங்க. சக்தி சார், நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எரிஞ்சு போன சுரேஷ் கார்ல ஒரு கத்தி கிடைச்சதுன்னு சொன்னேன்ல. திஸ் இஸ் தட் பிளேஸ். அந்த மரத்துக்கு பின்னாடி தான். என்ன சார் சொல்றீங்க? I'm damn sure. சார், நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட கருப்பு பணத்துல தான் உங்க தேர்தல் பிரச்சாரமே நடந்ததுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
இன்னைக்கு எங்களை குறை சொல்கிறவங்க அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்ச ஊழலை மக்கள் இன்னும் மறக்கலை. சார், எங்கள் சேனலில் உங்கள் கட்சி செஞ்ச மிகப்பெரிய ஊழலை ப்ரோக்ராமாக பண்ணோம். அதை பற்றின உங்கள் பதிலை மக்களே சொல்லிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடியும் போது ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? சார், ரம்யாவோட கொலை, சுரேஷ் கேஸ், இந்த இடம், இது எல்லாத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே தற்செயலாக அந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ நாம் தேடுற கொலைக்காரன் இங்கே தான் எங்கேயோ இருப்பான். ஹலோ, சொல்லு சுவாதி. அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அப்பா. சார், சொல்லுங்க குமார். இந்த கேஸ் விஷயமா மட்டும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? சரி, நான் உடனே வரேன். சார், இந்த கேஸை பற்றி எடிட்டர் குமார் எதுவும் பேசணும்னு சொல்கிறேன். நான் போயிட்டு வந்துடுமா? சரி, நீ அங்கே போய் என்னென்ன ஃபோன் பண்ணு, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? ஓகே ஓகே சார், 3 சோர்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. அவசரப்படாதீங்க, நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது சற்று நேரத்தில் Why? சார், தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நடந்துட்டு வர இந்த வாக்கு எண்ணிக்கை தான் பரபரப்பா பார்க்கப்பட்டு வருது. உங்களோட கட்சி தான் அதிகமான ஊழல் பண்ணதா பேசப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன விட கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க கட்சி ஊழல் பண்ணியிருந்தா இத்தனை இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட்டோட ஓனர் யாரு? தெரியலைங்க சார். சார், எதுக்கு சார் இப்போ நடிச்சீங்க? ஓனர் யாருன்னு தெரியாம நீ எதுக்கு இங்கே வேலை செய்யற? சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்ரேஷன்டா நீங்க. சார், என்ன சார் சம்மந்தமே இல்லாம எதை பேசுறீங்க? முதல்ல போய் ஓனர் கூப்பிடு. ஓகே சார். லாக்அப் நியூஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. எங்க கட்சி எந்த ஊழலும் செய்யலன்னு அடிச்சு சொல்ல முடியும். சுரேஷ் கேஸில் ரம்யாவோட கனெக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த நகைங்களை வச்சு தான். உங்களுக்கு இந்த ரம்யாவோட ஆரம்ப காலம் தெரியாதுல்ல? 99 சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆனப்போ ஊரில் இருந்த பெரிய பெரிய தலைங்கெல்லாம் அவ பின்னாடி பைத்தியமாக தெரிஞ்சானுங்க. கோபாலன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஈட்டிங்கிற பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தான். பாவம் இப்போ உயிரோட இல்லை. அவனுக்கு இந்த அண்டர்வேர்ல்ட் கான்டாக்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாதாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் டீப் கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். கேமரா 2. ஒரே ரைட்டப்ல மொத்த ரிசார்ட்டையும் இழுத்து மூட்டுவேன். இதுதான் சார், நான் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சாரு. டேய், ஒண்ணு மட்டும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல, எல்லாரையும் அறைவேன். சார், இப்போ என்ன வேணும்? இந்த ரிசார்ட்டோட ஓனர் பேரு அவ்வளோதானே? டேய், ஓனரோட பேரை தானே கேட்டேன், ரிசார்ட்டேவையா கேட்டேன்? சொல்லி தொலையேன். அந்த தாதாவுக்கு இந்த பொண்ணு மேலே ஃபுல் லவ், நிறைய நகைலாம் கிஃப்டாவோட கொடுத்துக்கிறான். அதில் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை நகை இருந்ததாக கூட பேச்சு. நகை மட்டும் இல்லை, இந்த பொண்ணு நடித்த நிறையா படத்துக்கு தலைவன் தான் ஃபைனான்ஸ். இதெல்லாம் வெளில யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கோபால் ஃபுல் போதையில் இருந்தப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டான். யாருன்னு கேட்டால் ஷாக் ஆகிடுங்கோ. சொல்லுவா? யார் சார்? யாரா? லைவ். முக்கிய செய்தி. மீஞ்சூர் ரங்கநாதன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக மாமுதி கழகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சார், நம்ம இந்த கேஸை வேற ஆங்கிள் விசாரிச்சாலும் அது கடைசியாக அந்த நிற்கிற இடம் மீஞ்சூர் ரங்கநாதன். எஸ், சுரேஷ் கேஸ்க்கும் இப்போ நடந்த ரம்யா மர்டருக்கும் மீஞ்சூர் ரங்கநாதனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. முதல்ல இந்த மீஞ்சூர் ரங்கநாதன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லிங்கை என்னன்னு முழுசாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நான் இப்போ மீஞ்சூர் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். நீ அங்கே போய் விசாரிக்கிறது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சிங்கத்தோட குகைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடி ஆகணும். பி கேர்ஃபுல் சக்தி. ஷுவர் சார்.